நயினார் நாகேந்திரன் வந்து இதே விஷயத்தான் சொன்னாரு. அவரு கைது பண்ணல, அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கல, ஆனா இவர் மேல மட்டும் ஏன் நீங்க சட்ட நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. அதாவது எப்படின்னா 3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணி இறக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா பேசுறீங்களே, அப்போ நீங்க பர்டிகுலரா இந்த நடிகைக்காக மட்டும்தான் இந்த அரசியலா? இந்த தண்ணி அங்க போகுமா இங்க போகுமாங்கிற அந்த வார்த்தை வந்து ஒரு ஆபாசத்தின் உச்சம். இப்ப இருக்க முதல்வர் வந்துட்டு ஓடுகாலி முதல்வர். திராவிட நாடு எங்க இருக்குன்னு அதுக்கு அவர் பெரிய விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு. அம்மையார் இந்திரா காந்தி உடம்புல ரத்தக்கரை இருந்த போது அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அது அவர் தண்ணியை குறித்தே பேசுறாருன்னு வச்சுக்கோங்களாம். அதற்கு இடையில ஒரு கேப் விட்டார். ஒரு நக்கல் சிரிச்சார். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். அண்ணாமலையை எதிர்த்து பேசுறாரு. குஷ்பு அவங்க அதை கண்டிக்கிறாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட திரும்பி பார்த்து இப்படி ஒரு கீழ்த்தரமா பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவர் விசாரிச்சு உடனே பிடிக்காம அலக்கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க தாவேக்காரங்க. அப்ப இது வந்து பழி வாங்குற நோக்கம் தானே. பட்ஜெட் கூட்டத்துல வந்து ஒரு பேசிதான் பார்க்கட்டுமே, என்ன அவரால் ஒன்னும் பேச முடியாது. இப்படி கட்சியே காப்பாற்ற முடியாம இருக்கு. இவன் போய் வாயை விட்டுட்டு அப்பப்போ போய் மாட்டிக்கிடுறானே, என்னடா இவனை ஏன்டா புத்தம். உதயநிதி ஸ்டாலினை நேற்று விசாரணையோடு விட்டதே தவறு. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு இன்பா சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டுல பரபரப்பா நேற்று ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா நடந்துச்சு. அதாவது சென்னை டு தஞ்சாவூர் வரைக்கும் எங்க பார்த்தாலும் ஒரே திமுக காரங்க போராட்டம் பண்ணுது, இந்த பக்கம் தாவிக காரங்க போராட்டம் பண்ணுது. இதெல்லாம் பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் கைது வந்துட்டு அரசியல் நோக்கமானதா, அது இல்ல இது வந்து அரசியல் வந்து பழி வாங்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை குறித்து யாராவது ஒரு ஆள் தவறான ஒரு வார்த்தை பதிவு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தவறான வார்த்தை பதிவு செய்யச்சுமே அதை வந்து நீங்க என்ன கோணத்துல எடுப்பீங்க? ஒரு பெண்ணா நீங்க என்ன கோணத்துல எடுப்பீங்க? அதுபோல்தான் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் மேல வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை ஒரு ஆள் பதிவு செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமலே ஒரு கோபம் வரும். அதாவது நம்ம ஒரு பெண் இனத்தின் மீது ஒரு தவறான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டாங்கன்னு ஒரு கோபம் வரும். எங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் நாங்க வந்து 2024 வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே முதலாக நாங்கள் எடுத்து வைத்தது பெண்கள் பாதுகாப்பை வலுவாக நாங்க தமிழ்நாட்டுல கொண்டு வருவோம் அப்படிங்கறதான் அந்த களம். 2வது பாத்தீங்கன்னா நாங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில கூட அதை தெளிவுபடுத்தியிருந்தோம். நாங்க வந்து பெண்கள் பாதுகாப்பை முதன்மைப்படுத்துவோம். தேர்தலில் நாங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு ஏறின பிறகு எங்களுடைய முதல் குறிக்கோளே அதுதான் இருந்தது. பெண்கள் ரீதியாக எந்த தாக்குதல் நடந்தாலும் அதை நாம் வந்து நடக்க விடாம தடுக்கணும். இது வந்து எங்களுடைய தெளிவான ஒரு முடிவா இருந்தது. அதனாலதான் பெண்கள் எங்களை நம்பி வாக்களிச்சாங்க. அவங்களுக்கு நாங்க உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு களம். இங்க உதயநிதி ஸ்டாலின் அவரு பேசுனதை நீங்க பாருங்க. அவர் இப்ப சொல்லியிருக்காரு, நான் பேசுனது வந்து அதை வந்து கட் பண்ணி போட்டாங்க. அதாவது ஒரு மேடையில அவர் பேசுறாரு, தஞ்சாவூர் கூட்டத்துல அந்த பேசுறாரு, மேடையில அவர் பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது கீழே இருந்து சத்தம் வருது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரியுடைய பேரை சொல்றாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றீங்கப்பா, இந்த கூட்டத்துல அது பேசக்கூடாது, ஏன் அவங்க பேரை நீங்க இங்க உச்சரிக்கிறீங்க, இது நம்ம அரசியல் கட்சி கூட்டம், அவங்க பேர்ல இங்க சொல்லாதீங்க அப்படின்னு அவர் கண்டிச்சுட்டு போயிருந்தாருன்னா ஒரு நாகரிகமான அரசியல்வாதி. ஆனால் அவர் அந்த வார்த்தையை சொல்லவும் அதற்கு அந்த தண்ணியை மையப்படுத்தி ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார். வச்சுக்கிட்டு அவரு ஒருவேளை அது அவர் தண்ணியை குறித்தே பேசுறாருன்னு வச்சுக்கோங்களாம். அதற்கு இடையில ஒரு கேப் விட்டார். ஒரு நக்கல் சிரிச்சார். அதுக்கு பிறகு கூட்டவும் சத்தம் போட்டோம்னா நான் காவேரிய சொன்னம்பா. அந்த வார்த்தையில இரட்டை அர்த்தத்தை மையப்படுத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரா பேசலையா, இதுதான் கேள்வி. அப்போ அதை பேசியிருக்காருங்கிறது தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் இதை பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், என்னடா அந்த மனுஷன் இப்படி பேசியிருக்காரு, ஒரு எதிர்கட்சி தலைவர்னு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய மனுஷன் போய் இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு கொதிப்பு பெண்கள் மத்தியில இருக்கு. அது ஒரு புறம் இருக்க சமயம் அரசு அவர் மேல நடவடிக்கை இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மகளிர் அமைப்பை சார்ந்த ஒரு சகோதரி போய் எங்களால இதை தாங்க முடியல, இப்படி ஒரு சகோதரியை போய் கொச்சப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு, அதாவது ஒரு புகார் மனுவை காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல எல்லா பெண்களுமே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண் தோழர்கள், அதே மாதிரி மற்ற கட்சிகளை சார்ந்த அதாவது நண்பர்கள் எல்லாருமே இதுக்கு நம்ம கண்டிப்பா எதிர்த்து கேட்கணும். ஏன்னா முன்பு ஒரு முறை கூட முதலமைச்சருடைய மனைவியை மையப்படுத்தி இது மாதிரி ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு. எனவே நம்ம இதை கண்டிப்பா தட்டி கேட்கணும் அப்படின்னுட்டு எல்லாருமே ஒண்ணு திரண்டுறோம். அப்ப ஆர்ப்பாட்டம் நடத்தணும், இதுக்கு நம்ம எப்படியாவது அவரை கைது செய்யறதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஒரு முடிவு எடுக்கப்படுது. அங்கு காவல்துறை வந்து
ஒரு பெண் மீது இவ்வளவு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, அது ஒரு ஆபாசமான வார்த்தை அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள், அண்ணாமலையை எதிர்த்து பேசுறாரு, குஷ்பு அவங்க அதை கண்டிக்கிறாங்க. அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட திரும்பி பார்த்துருச்சு, என்னடா ஒரு இப்படி ஒரு கீழ்த்தரமா பேசியிருக்காரு அப்படின்னு. அந்த அப்படி வர சமயம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. காவல்துறை அதை செய்திருக்கிறது. இது நான் இதே தப்ப செய்திருந்தால் கூட தமிழக வெற்றி கழகம் என் மீதும் இதே நடவடிக்கை எடுத்திருக்கும். உடனே நீங்க கேட்கலாம், ஏன் அவரை சென்னையில வச்சு விசாரிச்சிருக்கலாமே, எதற்கு தஞ்சாவூர் வரை கொண்டு போகணும் அப்படின்னு. அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டது தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை அழைத்து கொண்டு செல்வதற்கு வந்தது தஞ்சாவூர் காவல்துறை அதிகாரிகள். எனவே தஞ்சாவூர்ல அவரை அழைத்து கொண்டு விசாரிப்பதற்காக கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன வழியில தன்னை எங்கே கைது செய்து சிறையில் வச்சிருவாருன்னா அவருக்கு திமுக இருக்க எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி எல்லாரும் திரண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. கூட்டம் கூடிடுச்சு. அப்போ தஞ்சாவூர்ல விசாரிக்க வேண்டிய காவல் அலுவலகத்துல கூட்டம் கூடியனால அங்க பாதுகாப்பு பிரச்சனை வருது. அந்த பாதுகாப்பு பிரச்சனை வரைச்சவன் தான் சிங்கம்பட்டின்னு ஒரு அந்த இன்னொரு காவல் அலுவலகத்துல வச்சு விசாரிக்கிறாங்க. இதுல எந்த அரசியல் இருக்கு? ஒரு பெண்ணை யார் இழிவாக பேசினாலும் அதை பார்த்து கொண்டு சட்டம் சும்மா இருக்காது. உதயநிதி ஸ்டாலினை நேற்று விசாரணையோடு விட்டதே தவறு என்பதுதான் என்னுடைய பதிவாக இருக்கிறது. ஆனா ஒரு சிலர் என்ன மாதிரி விமர்சனம் சொல்றாங்கன்னா, இது சட்ட ரீதியான கைது தானா? இது பார்த்தா இவங்க நடந்துக்கிற இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது இது சட்ட ரீதியான கைது மாதிரி தெரியல, அரசியல் பழிவாகும் மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் அலக்கழிக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்கார வச்சு அவர் விசாரிச்சு உடனே முடிக்காம அலக்கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க தாவேக்காரங்க. அப்ப இது வந்து பழி வாங்குற நோக்கம் தானே சொல்லியிருக்காங்க. அவரை கைது செய்து கொண்டு போனது தாவேக்காவா? இல்ல காவல்துறை அதிகாரிகள் கூட்டிட்டு போறாங்க. காவல்துறை அதிகாரிகள் அதாவது நாங்க அவரை அலக்கழிக்கணும், அவரை வந்து நாங்க சிறைப்படுத்தி தான் கொண்டு போகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா வழியில அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த வண்டியில தொங்கிட்டு போறதுக்கும் இதுக்கெல்லாம் நாங்க அனுமதிச்சிருக்கவே மாட்டோம். உண்மை தானே? ஆனால் அவரை ஒரு நாகரீகமாக ஒரு அரசியல் கைதியை எப்படி கொண்டு செல்ல வேண்டுமோ, அரசியல் கைதி கூட விசாரணை கைதியை எப்படி கொண்டு செல்ல வேண்டுமோ அதன் அடிப்படையில நாங்க கொண்டு சென்றிருக்கோம். நான் அந்த கைதி என்கின்ற வார்த்தை கூட நான் பின்வாங்கிடுறேன். அதை கூட நான் சொல்ல, விசாரணைக்காக அவரை நாங்கள் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறோம். இதுல வந்து எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அல்லது எந்த விதமான வேறு விதமான காரணங்களோ இல்லை. அப்படி அவர் பட்ஜெட் கூட்டத்திற்கு என்னை கலந்து கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் முடிவெடுத்திருந்தால் கண்டிப்பாக நேற்று நைட் அவருக்கு விசாரணையே இருந்திருக்காது. அந்த விசாரணை நாங்க இன்னைக்கு காலையில வச்சு அவரை விசாரணைச்சு கொண்டு போயிருப்போம். ஆனால் அவரை வந்து விசாரிச்சுட்டு வெளியே விடவும், வெளியே கூடி நின்ற அந்த கூட்டத்துல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் விமான நிலையத்திற்கு 10-20 அந்த நேரத்துல விமானத்துல ஏறுவதற்கான அனைத்து களங்களையும் உருவாக்கி கொடுத்தது இதே காவல்துறை, இதே அரசு. உதயநிதி ஸ்டாலின் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து கைது பண்ணி எது கூட்டு போகும்போது பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் தாக்கப்பட்டு இருக்காங்கன்றது ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம் இருக்கு. இந்த தாக்கப்பட்ட அந்த பொதுமக்களுக்கு வந்துட்டு திமுக காரங்க பண்ணாங்களா இல்ல தாவேகா காரங்க பண்ணாங்களான்றது ஒரு குழப்பமா இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தாக்குதல் அப்படின்னாலே அது வந்து திமுகவுக்கு சொந்தமானது. அம்மையார் இந்திரா காந்தியை உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து மதுரைக்கு வராங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்த்துட்டு மதுரைக்கு வராங்க. மதுரையில வரக்கூடிய அம்மையார் இந்திரா காந்தி, அவர் பிரதமராக இருந்து விட்டு மதுரைக்கு வரக்கூடிய அம்மையார் இந்திரா காந்தியை கொலை செய்வதற்கான முயற்சிகளை எடுத்தவர்கள் இவர்கள். எனவே தாக்குதல் என்பது இவர்களுடைய கூட பிறந்த ஒன்று. அதுபோல ஒரு செவிவழி செய்தி உண்டு. ஒரு மாணவன் ஒருவன் அதாவது மருத்துவ பட்டம், டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு நாயின் கழுத்தில் அந்த டாக்டர் பட்டத்தை கட்டினான் என்பதற்காக அந்த மாணவன் அதுக்கு பிறகு அவன் இல்லை அப்படின்னு ஒரு செவிவழி செய்தி உண்டு. அந்த காலங்களில் அது பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் களத்தை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவங்க வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு தான் பயணிச்சிருக்கிறாங்க. அது எந்த இடத்துலயும் அவங்க வந்து பின்வாங்கினது இல்லை. இப்போ அவங்களுடைய தலைவரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு வேற ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி சட்டம் ஒழுங்கை சீர்கடை செய்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு பழியை போடணுன்ட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனா பிரில்லியண்டா காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு அதை தடுத்திருக்காங்க. இதுல பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இளைஞனை தாக்கி இருக்கக்கூடிய காணொலியை நீங்க பார்த்திருக்க கூடும். அந்த இளைஞன் வந்து ஸ்கூட்டர்ல வாரான், தாண்டி வந்துட்டு அவன் என்னங்க ரோட்ல இப்படி எல்லாமே இப்படி அடைச்சி வச்சுட்டு இருந்தா நாங்க எப்படிங்க போறதுன்னு கேட்கறான். உடனே ஒரு ஆள் வந்து அவரை அடிக்கிறாரு. இந்த 2 பேர் அடிக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் அதை தடுத்து அனுப்புறாங்க. அப்ப யார் அங்க தாக்குதலை நடத்துறான்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். எப்பவுமே
திமுகவை பொறுத்த மட்டில் இயலாமை வருகின்ற பொழுது அந்த இயலாமையை அவர்கள் வெளிக்காட்டுவது எப்படின்னா பொதுமக்களை தாக்குறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய அஜெண்டாவாவே இருக்குது. அதை நேத்து அதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ற அந்த நீலாங்கரை இடத்துல அவரு விஜய் சாரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, சஞ்சய் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்காரு. ஆப்போசிட்ல இருக்க திமுக காரங்க அவரை வந்துட்டு பல வசைப்படுறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கும். அது அவங்க என்ன சொல்றாங்களா, மத்தவங்க இங்க இருக்கிறத வந்து லைவா வீடியோ அவர் பார்த்துட்டு இருக்காரு, சிஎம் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காரு, இதுல ஒரு இவங்களுக்கு சந்தோஷமான்ற மாதிரி ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்துட்டாருன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க முடியாது. அவர் திமுக காரர். அவர் வந்து விஜயோட ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். எங்க முதல்வர் தலைவர் விஜய் அவர்களோட ஒரு ஃப்ரெண்ட். அவரு ஒரு சம்பவம் முன்னால நடக்குது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணிட்டு போறாங்க. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அதை ஒரு வீடியோ எடுப்பதோ ஒரு புகைப்படம் எடுப்பதோ நம்மளுடைய ஒரு இயற்கையான மனித சுபாவம் எடுக்கக்கூடியதான். இதை உடனே அவர் லைவ்ல பாக்குறதுக்கு அவரை வச்சுதான் நாங்க எடுக்கணுமா? எத்தனை கேமரா, எத்தனை மீடியாக்காரங்க அங்க சுத்தி நின்னாங்க. அவங்க எடுக்கிறதுல ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு லைவ்ல கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியாது. அதான் கற்பனை குதிரையை ஓட்டுவதில் திமுகவை மிஞ்சி இந்த உலகத்துல ஒரு பயம் கிடையாது. அதை அவங்க மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னா அவங்களுக்கு தக்க நம்மளும் தரந்தாழ்ந்து போக வேண்டியது இருக்கும். வேற கேள்வி இருந்தா கேட்டுடலாமே. சரி சார், இப்போ பிஜேபி கட்சியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் வந்து இதே விஷயத்தான் சொன்னாரு. அதாவது முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி, விஜய் நீங்க த்ரிஷா விட்டு வெளில வந்தாதான் உங்களால ஆட்சி பண்ண முடியும், ஒரு சிறந்த ஒரு முதல்வரா நீங்க இருக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அப்ப அவரு கைது பண்ணல, அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கல, ஆனா இவர் மேல மட்டும் ஏன் நீங்க சட்ட நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்கறாங்களே. அதாவது அவர் வந்து ஆபாசமான வார்த்தை சொல்லல. இங்க வந்து இங்க வந்து களம் அது கிடையாது. நீங்க அதாவது எப்படின்னா அது ஒரு குழப்பத்தை உருவாக்கிறாங்க. இங்க களம் வந்து அது கிடையாது. ஒரு பெண்ணை ஆபாசமான ஒரு வார்த்தையில் வர்ணிக்கப்படுகின்ற பொழுது அதை தட்டி கேட்கணும், இதுதான் களம். இதைத்தான் எடுத்திருக்கோமே தவிர எங்களுடைய முதல்வரை மையப்படுத்திய கருத்துகள் பேசினாங்க, அது பேசினாங்க கருத்து கிடையாது. ஒரு சராசரியாக அது ஒரு யாராக இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், ஒரு மீன் வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரியாக யாராக இருக்கலாம். ஒரு பெண்ணை கொச்சையாக யார் பேசுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது யாரு செய்தாலும் அந்த சட்டம் பாயும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதுல உதயநிதி ஸ்டாலின் அதை செஞ்சதுனால அவருக்கு மேல பாஞ்சிருக்கு. இதை தவிர வேற எதுவும் அவருக்கு மேல நாங்க பண்ணல. அப்படி பண்றதா இருந்திருந்தா அது வேற ஒரு கோணத்துலதான் அது போயிருக்கோம். அதை நாங்க செய்ய விரும்பல. ஒரு விசாரணைக்கு கூட்டிட்டு போனா விசாரிச்சிருக்கோம். இப்போ அவர் விட்டுட்டோம், நீ பட்ஜெட்ல வந்து கலந்துக்கப்பான்னு கூட சொல்லிட்டோம். பட்ஜெட் கூட்டத்துல வந்து ஒரு பேசிதான் பார்க்கட்டுமே, என்ன அவரால் ஒன்றும் பேச முடியாது. போன சட்டசபை கூட்டத்திலே துணிய காணலன்னு உதறி போட்டுட்டு ஓடினவர். அவங்க வீராப்பு வெட்டி இதெல்லாம் அவங்க பேச்சுக்கு சரி, ரியாலிட்டிக்கு போனா அவங்கள்ட்ட அது கிடையாது. அதுக்கான களங்களும் அவங்கள்ட்ட இல்ல. இப்போ அதே எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த தாவேக அரசு வந்திருக்கு, பெண்களை வந்துட்டு அசிங்கமா பேசினா அவதூறா பேசினா வந்து நாங்க சட்ட போராட்டம் பண்ணுவோம் இதெல்லாம் சொல்றாங்களே. அப்படி பார்க்கும்போது 3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணி இறக்குது, பேரண்ட்ஸுக்கு தெரியாம அதை போய் புதைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் நடந்தது. ஒரு வாலிப பெண் இதே மாதிரிதான் பேரண்ட்ஸுக்கு தெரியாம இதே மாதிரி புதைச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்க ஏன் சட்ட ரீதியா நீங்க அவங்கள வந்துட்டு அணுகல, அவங்களுக்கு ஏன் நீங்க தண்டனை கொடுக்கல, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா பேசுறீங்களே, அப்போ நீங்க பர்டிகுலரா இந்த நடிகைக்காக மட்டும்தான் இந்த அரசியலா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. முதல்ல வந்து இதுல வந்து தெளிவுபடுத்த வேண்டியது, நாங்க ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு 80-85 நாட்கள் நாங்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல சில சம்பவங்கள் நடந்துச்சு. நாங்க முதல்லயே சொன்னோம், எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும். நாங்க வந்து ஏதாவது ஆட்சி காலத்துல புதுசு. நாங்க இங்க உள்ள அதிகாரிகள் என்ன கோணத்துல இருக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய இவங்க இதுக்கு முன்னால் வகுத்து வச்சிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இல்லை, இதுக்கு முன்னால இவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய களம் எந்த கோணத்துல இருக்கு, இதை குறித்தெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், எங்களுக்கு முதல்ல கொஞ்சம் டைம் கொடுங்கன்னாங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாங்க ஆட்சி ஏறி ஒரு சில தினங்களுக்குள் சில சம்பவங்கள் நடைபெற்றது. அதை நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி அதுல மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிறத எங்களுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களிலிருந்து எங்களுடைய அனைத்து அமைச்சர்களும் சி.டி. நிர்மல்குமார் அவர்களிலிருந்து அனைவருமே அதை குறித்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அந்த சம்பவங்களை மையப்படுத்தி அதுக்கு நாங்க தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதற்கு பிறகு காவல்துறை அதிகாரிகள் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு ஒரு சீரான பாதையை நோக்கி நகர தொடங்கி விட்டது. இந்த 5 வருடம் இப்ப நாங்க தொடர போறோம். இன்னும் 5 வருடம், அதுக்கு பிறகு நாங்க 10-15 அப்படி போயிட்டு இருப்போம். எங்களுடைய இந்த வருடங்களில் சட்டம் ஒழுங்கில் எந்த விதமான பிரச்சனையும் வருகிறது என்றால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது வந்து நீங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பேசினார் என்பதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, அல்லது அந்த விசாரணைக்கு அவர் அழைச்சிட்டு போல. ஒட்டுமொத்தமாக பெண்களை இழிவுபடுத்தினார். அதுதான் இந்த களம். அது வந்து
நீ ஒரு பொது மேடையில இப்போ பேசக்கூடிய நேரத்துல இந்த தண்ணி அங்க போகுமா இங்க போகுமாங்கிற அந்த வார்த்தை வந்து இது ஒரு ஆபாசத்தின் உச்சம். இத ஒரு பெண்ணா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன். இது ஒரு ஆபாசத்தின் உச்சம். அந்த ஆபாசத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்ன ஒருவர் அவரை வந்து விசாரிச்சதுல எந்த தப்பும் இல்லை. அவர் மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யலும் எந்த தப்பும் இல்லை. இதுல வந்து எந்தவித அரசியல் உள்நோக்கம் கிடையாது, எந்த விதமான தனிப்பட்ட எந்த விதமான முன் விரோதங்களும் கிடையாது. அவர் அவருடைய அரசியலை பண்ணுகிறார், நாங்கள் எங்களுடைய அரசியலை பண்ணுகிறோம். எங்களுடைய தலைவர் நேர்மையான களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது திமுக ஒட்டுமொத்தமாக துடைத்து எரியப்படக்கூடிய களங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. எனவே அவங்க புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த புலம்பல் தான் இப்பொழுது பெண்கள், அதாவது பெண்கள் தானே விஜய் அவங்களுக்கு வாக்கு போட்டாங்க, இவங்களை தப்பா பேசிட்டா என்ன அப்படிங்கிற களத்துல தப்பா பேசுறதுக்கு இப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. இதான் உண்மை. சரி, இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் வெளில வராங்க. வந்தோடனே பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. என்னன்னா, நீங்க இப்ப இருக்க முதல்வர் வந்துட்டு ஓடுகாலி முதல்வர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன்னா 41 பேர் இறந்தப்ப நீங்க விழுந்தடிச்சுட்டு ஓடுனீங்கல்ல, நின்னு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசாம இருந்தீங்க, அப்போ ஓடுகாலி முதல்வர்ன்ற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வந்து அரசியல் நாகரிகம் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாகரிகத்தை பத்தி நீங்க திமுக எப்பவுமே எதிர்பார்க்க கூடாதுங்க. அது வந்து நாகரிகத்தை என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது அவங்க எப்பவுமே வந்து அது ஒரு கொச்சையான வார்த்தைகளை வைத்தே தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள். அதற்கு அவங்க மேடைகளை பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சாளர்களுடைய பேச்சை பார்த்தா தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பேச வந்திருக்கேன். ஏன்னா இப்ப எங்க கல்வித்துறை அமைச்சர் தான் எங்களுக்கு தலைவர், அதாவது எங்களுடைய பிரிவுக்கு. நான் கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசுறேன், ஆனா எப்படி மீட்டிங் போனோம், எப்படி பேச போட்டான்னு. அவர் முதல்ல எனக்கு என்ன தெரியுமா சொல்லுவாரு, எந்த தலைவராக இருந்தாலும், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் தெரியும், எந்த கட்சிகளை சார்ந்தவராக அவங்களுக்கு நீ நான் ஒருமையில பேசக்கூடாது, இழிவான வார்த்தைகளை அவங்க மேல பதிவு பண்ணக்கூடாது. இது எல்லாமே எங்களுக்கு கத்துக் கொடுத்து அனுப்புறாங்க. திமுகவில் அப்படி இருக்கான்னு கேட்டா இல்ல. இவர் நேற்று சொன்னார் உதயநிதி, எங்கள் தாத்தாவுடைய பாரம்பரியம் நான், அவரு என்ன இதை கொண்டு வந்தாரோ அதைத்தான் நானும் கொண்டு வரேன். நான் உண்மையிலே அதை வரவேற்கிறேன். உண்மையில அவங்க தாத்தாவுடைய பாரம்பரியம் தான் அவரு. அவங்க தாத்தா சட்டசபையில ஒரு பெண் சகோதரி எழும்பி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க, திராவிட நாடு எங்க இருக்குன்னு. அதுக்கு அவர் பெரிய விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு. அம்மையார் இந்திரா காந்தி உடம்புல ரத்தக்கரை இருந்த போது அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர். அதனால அந்த பாரம்பரியம் எதை மையப்படுத்தி பேசியதோ அதை பேசியிருக்காரு. எனவே இதுல வந்து நம்ம அவரை வந்து அந்த தாத்தாவோடைய வாரிசுங்கிறதுல நான் உண்மையிலே இந்த ஆபாசமா பேசக்கூடியது நான் ஒத்துக்கிட்டேன். அவங்க தாத்தாவோட வாரிசு தான். அதை வந்து எங்களுடைய ஆட்சியில் அவர் தொடர முடியாது. அது அந்த எச்சரிக்கை கொடுப்புக்கு தான் நேற்று நாங்க எடுத்த அந்த நடவடிக்கை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேசுனதுல வந்து எந்த தவறும் இல்ல அப்படின்ற ஒரு மீனிங் மாதிரி எடுத்ததுனாலதான் திரு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திக்காம இது வரைக்கும் அமைதியா இருக்காரு நினைக்கிறீங்களா? இல்ல, மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து ரொம்ப அதாவது அவங்களுடைய கனவு வந்து என்ன இருந்துச்சுன்னா, இந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருவோம்னு அவர் நினைச்சாரு. அதே முதல்ல அவருக்கு வந்து பெருந்தோல்வியா போயிடுச்சு. அதாலே அவரால் தாங்க முடியல. அந்த வெக்ஸில் வேற இருந்தாரு. அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்துல பெரிய குழப்பம். அவங்க மச்சான் மாமா எல்லாருமே சேர்ந்து கட்சியை வந்து நாங்க நடத்துறோம் நீங்க நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கு பிறகு ஒரு கள ஆய்வுன்னு சொல்லி வச்சு ஒரு 35 பேரை நியமிச்சு பார்த்தாரு. கள ஆய்வுன்னு பண்ணி அதுல வந்த ரிசல்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 அமைச்சர், அதாவது மாவட்ட செயலாளர்ல தூக்குனாதாப்பா சரிப்படும் அப்படின்னு. உடனே இவங்க நாங்க தூக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நிக்கிறாரு. அவர் இல்லை, என் கூட முன்னாலேயே பயணிச்சவங்கப்பா அவனுக்கு இப்படி எல்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்படி கட்சியே காப்பாற்ற முடியாம இருக்கு. இவன் போய் வாயை விட்டுட்டு அப்பப்போ போய் மாட்டிக்கிடுறானே, என்னடா இவனை ஏன்டா புத்தம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள இருக்கு. அதனால அந்த ஒரு கோபம், அந்த ஒரு இதனால அவர் வந்து அந்த நேரத்துல அவர் அமைதியா இருந்திருக்க கூடாது. அவரு தன் மகன் பேசுறது தவறுதான்றத ஒத்துக்கிட்டு அதுதான் அது உண்மைதான். அதுதான் நான் சொல்றேன். அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்டா இப்படி போய் பேசிட்டாங்கன்னா அதுல அர்த்தம் அதுதான். நான் வந்து அதை வெளிப்படையா சும்மா அதை பேச வேண்டான்ட்டா அவரு அதுதான் நினைச்சிட்டாரு. இவன் என்னடா வாயை விட்டுட்டு இப்படி நம்மள போய் வம்புல மாட்டி விடுறான். ஏதோ ஒவ்வொரு பெண்கள் ஓட்டு திமுக கிடைக்கிறதே பெரிய அபூர்வமா இருக்கு. இந்த சூழல்ல இது ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி விட்டுறானுவன், கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காம போயிருது. கொஞ்ச நாள் இவன் வாயை மூடிட்டு இருந்தா நல்லா இருக்குமேன்னுட்டு அவர் இப்ப அந்த மௌனத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் எங்களுடைய செயல்பாடுகள் வந்து உதயநிதி ஸ்டாலினையும் ஒட்டுமொத்தமா மௌனம் ஆக்கிறோம். அதற்கான களங்கள் எங்களுடைய அரசியல் களங்களும் எங்களுடைய ஆட்சி களங்களும் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பட்ஜெட் வெளியிட்டு இருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் என தொலைபேசியில தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. சூப்பர் பட்ஜெட் பா, நல்லா இருக்கு. அதாவது பெண்களுக்கு என்ன செய்யணும்,
ஆடு வளர்க்கக்கூடிய களங்கள், அதாவது ஒன்று இல்லாதவங்களுக்கு எப்படி பெண்களை காப்பாற்றணும், ஒவ்வொன்றும் ஏஏ தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி எப்படி கொண்டு வரலாம், கல்வித்துறையில என்னென்ன புரட்சியை கொண்டு வரலாம், இவைகள் அனைத்துமே இன்னைக்கு வந்து ஒரு வியப்பான ஒரு பட்ஜெட்டாக எங்களுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அதை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுத்திருக்கு. கண்டிப்பா நான் சொல்றேன், இதை நீங்க இப்ப கூட குறிச்சு வச்சுக்கோங்க, இல்ல இந்த காணொலியை நீங்க கட் பண்ணி போட சமயம் இதை கூட போடுங்க. இன்னும் 20 ஆண்டுக்கு தமிழக வெற்றி கழகத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. 5 ஆண்டுகள் கழிகின்ற அந்த நேரத்தில் எங்களுடைய முதல்வர் பிரதமராக செல்வதற்கான களங்கள் இந்திய அரசியல் களத்தில் உருவாகும் என்பதுதான் நிஜம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ தொடர்ந்து தாவேக ஆட்சி எப்படி நடக்குதுன்னு எல்லாரும் உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.